Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல strength எனக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. இந்த கடக ராசிக்காரங்களுக்கு சாதாரணமா இருக்க இந்த கடக ராசியை சாதனையாளராகவும் கோடீஸ்வரராகவும் மாற்றக்கூடிய அந்த 3 பேர் யார்? ஒரு தெய்வீக கிரகம், சித்தர்களால் போற்றக்கூடிய மன்னவன் பொன்னவன் என்று புகழக்கூடிய குரு பகவான் அந்த ராசியில உச்சமடைகிறார். இதயபூர்வமான சிந்தனை, இதயத்திலிருந்து உன்னை யோசிக்கிறது. ஒருத்தருக்கு உன்னை செய்யணும்னா கூட மனப்பூர்வமா உன்னை செய்யறது. தன்னை வருத்தி கூட ஒருத்தருக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அந்த இடத்துல இருந்து யோசிக்கக்கூடிய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் கடகராசி. கடக லக்கணத்திலே பிறந்தவர். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருதயத்தை மையமாக சொன்ன கடகராசிக்காரர்கள் சந்திரனை அம்சமாக பெற்றிருப்பதனால பந்த பாசத்துக்காக எந்த எல்லை வரையும் போவாங்க. தாம் பாச வைத்த ஒரு உயிருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா விட்டே கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒண்ணுனா பாசமெல்லாம் ஒன்லி அவுட் கோயிங் மட்டும்தான், நோ இன்கமிங். இவர்கள் பாசத்தை காமிச்சு போட்டு அந்த பாசத்தை ரிசீவ் பண்றதுக்கு, அந்த பாசத்தை பெறுவதற்கு, அந்த பாசத்திற்காகவே ஏங்கி 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 வாழ்க்கையில முக்கியமான தருணங்களை எல்லாம் கோட்டை விடக்கூடிய ஒரு ராசி கடகராசி. பாசத்தை தள்ளி வைக்கணும், பந்தங்களை தூர வைக்கணும். உங்களுடைய நலனுக்கு, உங்களுடைய தேவைக்கு எது சரியோ அதை மட்டும் செய்தாலே கடகம் கோடீஸ்வரனாவது உறுதி. கடைசி நேரத்தில் நானே குழப்பிக்கிட்டேன் சார், எல்லாம் போய் எல்லாம் ஓகே, இன்னையோட நான் ஊரை விட்டு போயிடுறேனப்பா, வெளிநாடு போய் சம்பாதிக்க போறேன், அல்லது இந்த நிறுவனத்தை விட்டு வெளியில் போறேன், அல்லது நானா ஒரு தொழில் செய்ய போறேன், எல்லாம் முடிவு பண்ணி முதலீடுலாம் ரெடி பண்ணிட்டேங்க. கடைசியில் போட போகும்போது ஒருத்தன் புத்தியை கெடுத்தாங்க, அதோட நிறுத்திக்கிட்டாங்க. அப்படின்ற மாதிரி அடிக்கடி குழப்பமான மனநிலைகளை இவர்கள் சந்திப்பதற்கு காரணமே ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அந்த மூர்த்தி இடத்திலே அர்ச்சனை செய்து கொள்வது. அர்ச்சனை பண்ண 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 ஒரு ஏற 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 கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வ வளம் என்பது வந்து கொண்டே இருக்கும். வழிபாட்டை விரும்பக்கூடிய ஒரு ராசி கடகராசி. அந்த ஆன்மீகத்துல கூட ஈஸியா அவங்க போய் உன்னை கும்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. காத்திருந்து பொறுமை காத்து கிரிவலம் போறது, மலைப்பகுதிகளை சுற்றி வர்றது, இப்படி மாதிரி கடின உழைப்பை கொடுத்து அந்த இறைவனை தரிசிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நான் இருக்கே அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறார். இதை விட பெரிய கொடுப்பனை என்ன? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் கோகுலகண்ணன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த கடக ராசிக்காரங்களுக்கு சாதாரணமா இருக்க இந்த கடக ராசியை சாதனையாளராகவும் கோடீஸ்வரராகவும் மாற்றக்கூடிய அந்த 3 பேர் யார் அப்படிங்கறத தான் இந்த நேர்காணல் ஃபுல்லா பார்க்க போறோம் சார். அதுக்கு முன்னாடி இந்த கடக ராசிக்காரர்களுடைய குணம் அதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? இது பொதுவா பாருங்க, காலச்சக்கரம் அப்படின்னு ஒரு 12 ராசிகளுடைய அமைப்பு இருக்கு இல்லையா? அதுல மேஷ ராசி அது முதல் ராசின்னு சொல்றோம். அதுல இருந்து 4ஆவது ராசி கடகராசி. சந்திர பகவானுடைய ஒரு அம்சம் பெற்ற ஒரு ராசி, சந்திரனை ஆட்சி வீடாக கொண்ட ராசி. அந்த ராசியில ஒரு தெய்வீக கிரகம், சித்தர்களால் போற்றக்கூடிய மன்னவன் பொன்னவன் என்று புகழக்கூடிய குரு பகவான் அந்த ராசியில உச்சம் அடைகிறார். அப்போ ஒரு பெரிய ஒரு தெய்வீக கிரகத்திற்கு உச்சம் கொடுத்த பெருமை அந்த கடகத்திற்கு உண்டு. அடுத்து செவ்வாய் பகவான், அது தைரிய வீரிய கிரகம்னு சொன்னாலும் கடகத்துல இவர்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி நீச்சம் பெறுகிறார். அது ஒரு விதமான ஒரு பலாபலன்களை இவர்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும். அப்ப இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்றாங்க. தலை எல்லாம் இருந்தாலும் கூட இதயம், இதயபூர்வமான சிந்தனை, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, இதயத்திலிருந்து உன்னை யோசிக்கிறது. ஒருத்தருக்கு உன்னை செய்யணும்னா கூட மனப்பூர்வமா உன்னை செய்யறது. தன்னை இழந்து கூட, தன்னை வருத்தி கூட ஒருத்தருக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அந்த இடத்துல இருந்து யோசிக்கக்கூடிய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் கடகராசி. கடக லக்கணத்திலே பிறந்தவர்கள். அப்ப இது ராசிக்கும் பொருந்தும், லக்னத்திற்கும் பொருந்தும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, தாய்மையை சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சியாக பெறுவதால், காலபுருஷனுக்கு 4ஆவது வீடாக வருவதால், அங்கேதான்மா வீடு வாகன வித்தை புத்தி உடல் பெறும் லௌகீக சுகம். ஐயாவோட சொல்றாருல, வித்தை வாகனம் வீடு பஞ்சு சுகம் எல்லாம் 4ஆம் இடம் தாயா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும், இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் ஒரு விஷயத்துல வீக்னஸ் ஆயிடுறாங்க. அதனாலேயே இவர்களுடைய செல்வ வளம் என்பது நிறைய ஒரு சரிவுகளை நோக்கி போயிடுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்த பாசத்திற்கு பெயர் போன ஒரு ராசி கடகராசி. கடக லக்னக்காரர்கள் தாம் பாசம் வைத்த ஒருத்தர் அழுவத கண்ணுல கூட பார்க்க சகிக்காத ஒரு ராசி கடகராசிக்காரர்கள். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருதயத்தை மையமாக சொன்ன கடகராசிக்காரர்கள் சந்திரனை அம்சமாக பெற்றிருப்பதனால பந்த பாசத்துக்காக எந்த எல்லை வரையும் போவாங்க.
தாம் பாசம் வைத்த ஒரு உயிருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா விட்டே கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒண்ணுனா பாசமெல்லாம் ஒன்லி வந்து அவுட் கோயிங் மட்டும்தான், நோ இன்கமிங். இவர்கள் பாசத்தை காமிச்சுப்பட்டு அந்த பாசத்தை ரிசீவ் பண்றதுக்கு, அந்த பாசத்தை பெறுவதற்கு, அந்த பாசத்திற்காகவே ஏங்கி 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 வாழ்க்கையில முக்கியமான தருணங்களை எல்லாம் கோட்டை விடக்கூடிய ஒரு ராசி கடகராசி. அது கடக லக்னத்திற்கும் பொருந்தும். என்ன காரணம்னா இங்கேயே வீக்னஸ் ஆயிடுவாங்க. அந்த செவ்வாய் தைரிய வீரிய கிரகமான செவ்வாய் வந்து இவர்களுடைய ராசியில நீச்சம் பெறதுனால இவர்கள் அந்த பாசத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர்களா இருக்கிறதுனால, நியாய தர்மம்லாம் பேசிக்கிட்டு குரு உச்சம் பெறதுனால தான் எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையில இருப்பவர்களுக்கு ரொம்ப விசுவாசமாக நடந்துக்கிட்டு அடுத்த முயற்சிக்கு போகாமலே உட்கார்ந்து வைக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு காரணமா இவர்களுக்கு உண்டாகி போயிருது. அதனாலதான் எங்க ஐயா சொல்லுவார், புலிப்பாணி ஐயா பாடல்களில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, கடகத்தில் பிறந்தவனுக்கு கொடுமை பல தந்திடுவான் அசுர குரு சுக்கராச்சாரியாருங்கிறார். சுக்கிர பகவான் நிறைய பாதிப்பை கொடுப்பார். அவர் தான் வந்து இந்த ராசிக்கு 4 கூடையவன், வீடு வாகனம் எல்லாத்துக்கும் உரிய கிரகமான சுக்கிரன் 11 கூடைய பாவியா போயிட்டார் கடகராசி கடக லக்னத்தை. சுக்கிரன் நல்லா இருந்தா தானே ஒருத்தனுக்கு எல்லாமே கிடைக்கும். செல்வ வளம் கிடைக்கும், மன வாழ்க்கை கிடைக்கும், காரு வீடு வண்டி வாகனம் ஆபரணம் எல்லாம் சுக்கிரன் தானே கொடுக்குறாரு. அவர் தானே காரகர். அப்படின்னு சொல்லும்போது அவரே இவர்களுக்கு ஒரு விதத்துல பாதகாதிபதியாக போயிடுறார். சார், பொதுவா ஜோதிடத்துல வந்து 11ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லா கட்டத்தை விடவுமே இது ரொம்ப முக்கியமான கட்டம். அவ்வளவு சீக்கிரம் இந்த கட்டம் யாருக்குமே தீமை செய்யாது அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஆனா இந்த கடகராசிக்காரங்களுக்கு மட்டும் அது விதிவிலக்கா போயிருக்கே, அதுக்கு என்ன காரணம் சார்? கடகராசி மட்டும் இல்ல, மேஷத்துக்கும் 11ஆம் இடம் பாதகஸ்தானமா வரும். அது எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா, சரராசிக்கு 11 கூடையவன் பாதகாதிபதியா வர்றாரு. அதனாலதான் புலிப்பாணி ஐயா சொல்றாரு, பாரப்பா கடகத்தில் ஜனித்தவனுக்கு கொடுமை பல தந்திடுவான் சுக்கராச்சாரி. பாரப்பா கடகத்தில் ஜனித்தவருக்கு கொடுமை பலன் தந்திடுவார் சுக்கராச்சாரி. வரம் பெற்ற இந்திரஜித்தும் வகை வகையாய் மாண்டான் வெள்ளியினாலேங்கிறார். அந்த இந்திரஜித்தே அவுட் ஆனது இந்த சுக்கிரன் பெரிய வேலையை பார்த்து விட்டுருவாருமா கடகராசிக்கு. 11 கூடையவனா வர்றார். அந்த 11 கூடைய சுக்கிரன் தான் இந்த கடகராசிக்கு 4ஆம் அதிபதியாகவும் வர்றார். அவர்கிட்ட எல்லா பொக்கிஷங்களும் இருக்கு. இவர்களுடைய இருதய நலன், சுகம், காதல், லௌகீக வாழ்க்கை, குடும்ப அமைப்பு அத்தனையும் அந்த 4ஆம் அதிபதியான சுக்கிரன் தான் கொடுக்கணும். அவரே பாதகாதிபதியா போயிடுறாரு. போனது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்துல வந்து நீசம், பாக்கியத்துல போய் உச்சம். அப்ப 11 கூடையவன் பாக்கியத்திலே உச்சம், 4க்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீசம். இந்த உலகத்திலேயே தான் நேசித்த ஒருவரை, தான் காதலித்த ஒருவரை, தான் விரும்பிய ஒன்றை தானே முன்னின்று தாரவாத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லாருமா எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுப்பனைய கடகராசிக்காரர்கள் பெற்று வந்திருக்கிறார். இவர்கள் விரும்பின விஷயம் வந்து கையிலிருந்து அப்படி கரைந்து ஈஸியாக அவர்களை விட்டு கடந்து போவதற்கான முக்கியமான காரணமே இந்த சுக்கிர பகவான் தான். அப்படி பார்த்தா நிறைய கடகராசிக்காரர்களுக்கு சில நிலைகளில் இந்த விரும்பியது கிடைச்சும் இருக்கு. அது லக்னத்தை பொறுத்து மாறுபடுது. ஒருவேளை சுக்கிரன் சாதகமாக இருந்து நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இவர்கள் நேசித்தது இவர்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா பாசம் காட்டி காட்டி நேசித்த பொருள் கையை விட்டு போகிறத கண் முன்னாடியே நின்று பார்த்துட்டு கடைசி பெஞ்சில் கதற வேண்டிய நிலைமையை கடகராசிக்கு இந்த சுக்கிரன் கொடுத்து வருவார். அப்புறம் ஒரு ஆள், முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறார். இவர் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு ஆள் கடகராசி கடக லக்னத்திற்கு. யாரு அப்படின்னு பார்த்தா சனி பகவான். அந்த சனி பகவான் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்குறாரு. ஒன்று 7ஆம் இடம், இன்னொன்று 8ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது பார்ட்னர், 8ஆம் இடங்கிறது ஒரு மறைமுகமான விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் விபத்துகள், திடீர் கண்டங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த சனி பகவான் இவர்களுடைய ஜாதகப்படி கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல வந்து இவர்களுடைய ராசிப்படி ரொம்ப வலுவா ஒரு உச்சமும் பெறுகிறார். அப்போ துலாத்துல வந்து உச்சம் பெறும் பொழுது இவர்களுக்கு அதீத உழைப்பை காலம் முழுவதும் ஒருத்தட்ட கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த உழைப்பை கொடுத்து அந்த நிறுவனமோ அந்த தொழிலோ அது சார்ந்த விஷயங்களையும் நல்லா வளர்த்து விட்டுட்டு வளர்த்தகடா மார்பில் பாயுதுங்கிற மாதிரி அதை விட்டுட்டு வெளியில் வர வேண்டிய நிர்பந்தத்தை ஒரு காலகட்டங்களிலே சனி பகவானும் உண்டாக்கி விடுகிறார். நிறைய அரசியல் தலைவர்கள், நிறைய ஒரு விஷயத்தை வழி நடத்தி செல்லக்கூடிய கேப்டன், அந்த தலைமை பொறுப்பு ஏற்படுத்துவர்கள் பூரா பார்த்தீங்கன்னா கடகத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கடைசியில் அவர்களுடைய தியாகம் என்பது சிலை வடிவில் தான் இருக்கே தவிர அவர்கள் குடும்ப சொத்து சுகம் சேர்த்து நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது லக்கணம் சாதகமாக அமைந்தவர்கள் நல்லா இருக்கிறாங்க, மற்றவர்கள் எல்லாம் வரலாற்றிலே இடம்பெறுகிறார்களே தவிர வாழ்க்கையில் இடம்பெறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு அந்த சனி பகவான்
பெரிய புகழை கொடுத்துட்றாரு, மங்காத புகழை கொடுத்துட்றாரு, மங்காத செல்வத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து வச்சு போடுறாரு. அப்போ இந்த சனி பகவானுக்குரிய ஆதிபத்தியமும் அதனுடைய காரகத்துவங்களும் அதனுடைய தான தர்மங்களும் இவர்களுக்கு பலமாக அரண்போல் இருந்து காத்தா மட்டும்தான் இவர்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரனாக வர முடியும். பெரும்பான்மையாக அந்த சனி பகவான் வந்து இவர்களுடைய தொழில் ஸ்தானத்தில் போய் கடகத்துக்கு 10ஆம் இடத்துல போய் இந்த சனி பகவான் நீச்சம் பெறதுனால நிறைய இவர்களுக்கு தொழிலில் முதலீடுகளை போட்டுவிட்டு எடுக்கவும் முடியாமல் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவும் முடியாமல் நிறைய பாதிப்புகளுக்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தத்திலே அந்த சனி பகவானும் இவர்களை ஒரு விதத்திலே அமர்த்தி விடுகிறார். புத்திக்கு காரகரான புதன் 12க்கு அதிபதியாக விரைய ஸ்தானாதிபதியாக வந்து இவர்களுடைய அமைப்புப்படி அவரே 3 கூடிய முயற்சி கிரகமாக வர்றதுனால பொதுவாக ஒன்று சொல்லுவாங்கம்மா, கடல் தண்ணி கூட ஒரு காலத்தில் வத்துனாலும் வத்துமா. கடல் தண்ணி பெரும்பான்மையாக வத்தாது, ஒரு கட்டத்தில் வத்துனாலும் வத்துமா. கடகராசிக்காரர்களுடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய தண்ணி என்னைக்கு தாயா வத்தும்? கடல் தண்ணி வற்றினாலும் வற்றுமே தவிர கடகராசிக்காரர்களுடைய கண்ணீர் தண்ணி ஒருபோதும் வத்த மாட்டேங்குதே. அப்படின்ற நிலைமையை கொடுக்கக்கூடியவரும் அந்த சனி பகவான். 7க்கு அதிபதி. குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னால் கதவை சாத்திட்டு அழுக வேண்டிய நிர்பந்தத்தை கடகத்துக்கு ஏற்படுத்தி விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த 3 பேரையும் ஒரு சரி பண்ணிக்கிட்டா ஓரளவு கடகராசிக்காரர்கள் சிறப்பாக வரலாம். பாசத்தை தள்ளி வைக்கணும், பந்தங்களை தூர வைக்கணும். உங்களுடைய நலனுக்கு உங்களுடைய தேவைக்கு எது சரியோ அதை மட்டும் செய்தாலே கடகம் கோடீஸ்வரனாவது உறுதி. கடகராசிக்கு ரொம்ப சோகமா இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப கடகராசிக்காரங்களை மகிழ்விப்பதற்கு, அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அவங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த 3 பேர் யார்? இது சோகம் அப்படின்னு எடுத்துக்கிறத விட நம்மளுடைய இயல்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இயல்புக்கு எதிர்துருவத்துக்கு இப்போ போக போகிறோம். இது நம்மளுடைய இயல்பா இறைவன் படைச்சிட்டார். இந்த இயல்புனால நம்ம செல்வத்தை தொலைச்சிட்டோம். இந்த இயல்புனால செல்வங்களை கிரகிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கோம், ஊருக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வரியில் முடிச்சுடுவோன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யோக கிரகங்களாக 3 பேர் வர்றாங்க அரண் போல. அதுதான் திரிகோண அதிபதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் கடக ராசியிலையும் கடக லக்னத்திலையும் பிறந்தால் கூடுதல் சிறப்பு. மற்றபடி நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் லக்னத்திற்கும் யோகராக வந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் உங்களை வந்து காக்கக்கூடிய ஒரு முதல் கிரகம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் பகவானை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த செவ்வாய் பகவான் 5க்கு அதிபதியாக பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானாதிபதியாக உங்களுக்கு வர்றார். அடுத்தது 2வது குரு பகவான் வர்றார். அவர் 9 கூடிய பாக்கியாதிபதி. நீங்கள் செய்த தான தர்மம் மட்டும் இல்லை, உங்கள் முன்னோர்கள் செய்த உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளை பூரணமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குரு, அந்த மகான்கள் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களாக நீங்கள் பிறந்திருப்பதால் அதனால தான் கடகராசியை வந்து மகான்களுடைய ராசிங்கிறோம். நிறைய ஞானிகள் தோன்றக்கூடிய ஒரு ராசி, நிறைய சித்தர்களுடைய ஆசீர்வாதம் படைத்த ஒரு ராசி கடகராசி. சித்தர்கள் வழிபாட்டை விரும்பக்கூடிய ஒரு ராசி கடகராசி. நிறைய அந்த ஆன்மீகத்தில் கூட ஈஸியாக அவங்க போய் உன்னை கும்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. காத்திருந்து பொறுமை காத்து கிரிவலம் போகிறது, மலைப்பகுதிகளை சுற்றி வர்றது, இப்படி மாதிரி கடின உழைப்பை கொடுத்து அந்த இறைவனை தரிசிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அந்த பாக்கியாதிபதியே குரு பகவானை வந்து ராசியில் வந்து உச்சம் பெற்று நான் இருக்கே அவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கிறார். இதை விட பெரிய கொடுப்பனை என்ன? குரு மட்டும் ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்து அவர் வந்து நல்ல ஸ்தானங்களை பார்த்தா, கோச்சார குரு பார்வையில் என்னைக்காவது குறைய சொல்லியிருக்கிறோமா? நல்ல பார்வையில் பார்த்தா கடகராசிக்காரர்கள் அப்படியே வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க பெறுவாங்க. அடுத்ததா முதலையே சொல்ல வேண்டியது ராசி லக்ன அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அதை ஏன் நான் தயங்கி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் சொல்லிட்டு கடைசியாக ராசி லக்னாதிபதிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னால், இந்த சந்திரன் தாமா மனசு. மற்ற கிரகங்கள் எல்லாம் பயிற்சி ஆவதற்கு காலங்களை எடுத்துக்கிட்டாலும் இது நாள் கணக்கில் பயிற்சியாகிற கிரகம். அப்போ ஒரு நட்சத்திரத்தை வேகமாக கடக்கக்கூடிய ஒரு வேகமான கிரகம். நவகிரகங்களில் ராணி என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த சந்திர பகவான் எங்கேயாவது கடகராசி கடகலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சந்திரன் சனி பகவானோடையோ ராகு பகவானோடையோ கேது பகவானோடையோ இணக்கமாக ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே மாட்டிக்கும் பொழுது, அல்லது கிரகணத்திற்கு ஆட்படும் பொழுது, அல்லது இந்த கிரகங்களால் சனி கேது ராகு பகவான் இவர்களுடைய பார்வையில் சிக்கும்போது எல்லாத்துலேயும் ஒரு விதமான சந்தேகம். நான் வந்து எதையும் கேட்டுத்தான் தெளிவு வருவேன், நான் வந்து தீர்க்க விசாரித்து தான் ஒரு முடிவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடித்த பிடிவாதத்தில் அங்கனையே நின்றுக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையை அந்த சந்திரன் ஏற்படுத்தி விடுறார். காலங்கள் கடந்து போனதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கணுமோ அப்படின்ற ஒரு மனநிலையை அந்த சந்திரன் இவர்களுக்கு காலம் கடந்து தான் உணர்த்துறார். அப்போ அந்த சனி சந்திரன் சேர்க்கை புனர்ப்பு தோசை எல்லா விதத்திலும் ஒரு தடைகள் கூடி வரும்போது கடைசியில் நின்று போச்சுங்க. 99% நான் ஒரு காரியத்தை தொட்டேன், ஃபைனலாக எனக்கு ரிசல்ட் எடுக்க போகும்போது நின்று போச்சு. கேது
கடைசி நேரத்தில் வந்து நானே குழப்பிக்கிட்டேன் சார், எல்லாம் போய் எல்லாம் ஓகே, இன்னையோட நான் ஊரை விட்டு போயிடுறேனப்பா, வெளிநாடு போய் சம்பாதிக்க போகிறேன், அல்லது இந்த நிறுவனத்தை விட்டு வெளியில் போகிறேன், அல்லது நானாக ஒரு தொழில் செய்ய போகிறேன்னு எல்லாம் முடிவு பண்ணி முதலீடுலாம் ரெடி பண்ணிட்டேங்க. கடைசியில் போட போகும்போது ஒருத்தன் புத்தியை கெடுத்தாங்க, அதோட நிறுத்திக்கிட்டேங்க. அப்படின்ற மாதிரி அடிக்கடி குழப்பமான மனநிலைகளை இவர்கள் சந்திப்பதற்கு காரணமே அந்த ராகு கேது சனியோட தாக்கம். இதுகளும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நீங்கள் வந்துடலாம். அதனால 3ஆம் தர யோகரா ராசி லக்னத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவானை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சந்திரன் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. உங்களுக்கு இதே நெகட்டிவ் சைடை சொல்லியிருக்கோம், பாசிட்டிவாக உட்கார்ந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்படியே சந்திரனுக்கு கேந்திரங்களில் குரு உட்கார்றாரு. கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து கேந்திரத்தில் குரு உட்கார்றாருன்னா கஜகேசரி யோகம். 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் செயல்படுவாங்கிறான். எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் அடிபட்டு போகும் அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. குருவும் சந்திரனும் இணைந்திருந்தா குருச்சந்திர யோகம் ஏற்படுது. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா சசமங்கல யோகம் ஏற்படுது. சந்திரனுக்கு கேந்திரங்களிலே செவ்வாய் இருந்தால் அற்புதமான ஒரு நல்ல யோகங்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்குது. ஒரு யோகம் என்பதே ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் சந்திரனை மையமாக வைத்துத்தான் மிக சிறப்பாக பேசவே படுகிறது. அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர்களான கடகராசிக்காரர்களுக்கு அந்த குரு செவ்வாய் சந்திரன் நல்ல அமைப்புகளிலிருந்து ஒன்றுக்கொன்று கேந்திர திரிகோண பரஸ்பர அமைப்புகளில் இருந்து பாவ கிரகங்களிலே கூட இந்த குரு சுப பார்வையால் பார்த்துட்டாருன்னு சொன்னால் கடகராசிக்காரர்கள் தீர்க்கமான கோடீஸ்வரர்களாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது. இப்போ வந்து இந்த 3 பேரையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு நீ உங்களுடைய ஸ்டைல்ல வந்து பரிகாரம் சொல்லுவீங்க. கடகராசிக்காரர்களுக்கு இதுக்கான பரிகாரம் என்ன சார்? ஆமாம், அதாவது கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியாது, நம்மளை கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுனால தான் இதை தெரிஞ்சுக்க கூட முடியுது அப்படின்ற ஒரு சித்தாந்தம் எப்பயுமே எனக்கு உண்டு. அப்படி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஐபிசி நேயர்களுக்கு, இந்த கடக ராசி கடக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு குருவோட அமைப்பு இருக்கிறதுனால, குரு தான் உங்களுக்கு யோககாரகமாக வர்றதுனால நீங்கள் வந்து என்னதான் வந்து சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடுகளுக்கு நீங்கள் வந்து அவர்களுடைய அந்த ஜெயந்தி நாளில், சித்தர்களுடைய ஜெயந்தி நாளில் பெரும்பான்மையாக அமாவாசை பௌர்ணமி காலங்களில் வியாழக்கிழமைகளில் போய் வழிபாடு பண்ணினாலும் கூட உங்களுக்கு ஒரு வித்தையை ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பார். உங்களுக்கு ஒரு வித்தையை ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பார். அது எந்த வித்தையாக வேணாலும் இருக்கலாம். ஒரு படப்பிடிப்பாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு ஒரு நீச்சலை சொல்லி கொடுத்துருக்கலாம், உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்த குருமார் இருக்கலாம், உங்களுடைய அப்பா கண்ணுக்கு தெரிந்த குருமார் இருக்கலாம். ஏன்னா கடகராசிக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய வலுவும் மிக அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது அந்த உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய பொற்பாதத்தை போய் சரணாகதி அடைந்து அந்த குருவினுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு, குரு என்ன நட்சத்திரம் உங்களுக்கு எந்த குருவை இஷ்டமாக பிடிக்குதோ அந்த குருநாதனுடைய நட்சத்திரம் தெரியலைங்க, அந்த பெயரினுடைய முதல் எழுத்துக்கு தகுந்த நட்சத்திரம் ஒன்று இருக்கும், அதுவும் தெரியலைங்க, அவருடைய பிறந்த தேதி அல்லது அவர் பிறந்த மாதம், அந்த நாளில் ஒரு நல்ல நாளில் போய் எதுவுமே தெரியலன்னா அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு போய் அந்த குருவோட பேரில் அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்திடம் ஒரு அர்ச்சனையை செய்து கொள்ள இந்த குரு ஸ்ட்ராங் ஆவார். குரு அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் குரு வாழ நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் சந்ததிகள் வாழும். அதுக்குத்தானே போராடுறோம், அதுக்குத்தானே செல்வம். குரு தானே தனகாரகன், குரு தானே புத்திரகாரகன். அப்போ குருங்கிற அந்த தனமும் குருங்கிற அந்த புத்திரனும் உங்களுக்கு சிறப்பாக ஒரு நல்ல ஒரு பாக்கியமாக கிடைக்கிறதுக்கு அந்த குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் சிறப்பு. அடுத்து இந்த கடக ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அமாவாசை பௌர்ணமி காலங்களில் குலதெய்வம் கோவில் போயிட்டு ஒரு சிவர் ஸ்தலத்தில் போய் சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு அங்கே உள்ள நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் தரிசனம் செய்து அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அப்புறமா யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் போய் பார்த்து வழிபாடு செய்து வர மிகப்பெரிய நன்மைகளை இந்த குரு அருளால் இவர்கள் திருவருள் பெறுவார்கள். இது குரு. அடுத்து வந்து இனிப்பு பொருள்களை அதிகமாக தானம் தர்மம் கொடுக்கறது, குழந்தைகளுக்கு நிறைய உதவிகள் செய்கிறது, குழந்தைய கொஞ்ச நேரம் தூக்கி மடியில் வச்சு கொஞ்சுறது, அந்த குழந்தைகளுக்கு கால் கொலுசு காதணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு பள்ளிக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கி தானம் தர்மமாக கொடுக்கறது, ஆசிரமங்களிலே வளரக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்கிறது, இதுவெல்லாம் குருவினுடைய உயிர் காரகத்துவத்தை பலப்படுத்தும். யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது இதெல்லாம் குருவினுடைய ஆதிபத்தியத்தை பலப்படுத்தும். குருமார்களுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது குருவை பலப்படுத்தும். குரு பலமடைய அவர்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு வந்துடும். மஞ்சள் நிறத்தை உபயோகப்படுத்திக்கிறது மிகப்பெரிய நன்மை. எந்த கோவில் சென்றாலும் அங்கே உள்ள கூடிய விக்கிரக மூர்த்திக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வருவது, மஞ்சளால் அபிஷேகம் செய்து வருவது, மஞ்சள் நிற வஸ்திரங்களை வாங்கி கொடுத்து வருவது, மஞ்சள் நிற வாழைப்பழத்தை வாங்கி பசுவிற்கு கொடுத்து வருவது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கடகராசி கடக
லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு அருள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து ஸ்வீட்டு தான் வைப்பான் அந்த குரு. அதே போல் வாழை இல்லாத வாழை பழம் இல்லாத எந்த ஒரு அர்ச்சனையும் வெற்றி பெறாது. அப்படி கடகராசி கடக லக்னத்திலே பிறந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னிலை பெறுவதற்கு எந்த கோவில் போனாலும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி, நீங்கள் பிறந்த நட்சத்திரம், அப்போ மிஞ்சி போனால் என்ன புனர்வூசம் பூசம் ஆயிலியத்தில் பிறந்திருப்பீங்க கடகராசி. கடக லக்னத்தில் பிறந்திருக்கேன், நான் ராசி வேறையா இருக்குது, அதில் நட்சத்திரங்கள் மாறும். அந்த நட்சத்திரத்தை சொல்லி அந்த மூர்த்தி இடத்திலே அர்ச்சனை செய்து கொள்வது, அர்ச்சனை பண்ண 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 ஒரு ஏற 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 கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வ வளம் என்பது வந்து கொண்டே இருக்கும். இதில் இன்னும் சூட்சமமாக ஒன்று செய்யலாம். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அல்லது உங்கள் குடும்பத்தாருடைய பேர் அப்படின்னு போட்டு இந்த கோவில்கள் எல்லாம் விபூதி பிரசாதம் வாங்கினதுக்கப்புறம் எதில் போடுறதுன்னு தெரியாமல் தூணில் போட்டு வைப்பாங்க. அந்த கோவிலையே கொஞ்சம் அசுத்தப்படுத்தி வச்சுருப்போம். அப்படி இல்லாமல் உங்கள் குடும்பத்தாருடைய பேரை போட்டு கோவிலுக்கு கவர் அச்சடித்து கொடுக்குறது. அந்த பிரசாதத்தை அவர் கொடுக்கும்போது அந்த கவரை கொடுக்குறது. அந்த கவரில் பிரசாதத்தை வச்சு அவங்க வீட்டில் கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த புண்ணியமாகப்பட்டது உங்கள் குடும்பத்தையே அப்படியே பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு குருவுக்கு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். சார், இப்போ வந்து செவ்வாய் கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்? பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு அந்த சந்திரன் அம்சமாக பெற்றதுனால செவ்வாய் வந்து இயற்கையாகவே அவர்களுக்கு பிடிக்குது. முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்குது அவர்களுக்கு. பவளம் அணிஞ்சு கொள்றதுல பெரிய ஆர்வம் காட்டுறாங்க. அதே மாதிரி நண்பர்கள் அதிகமாக அவர்கள் வந்து நண்பர்களோட தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறதுல நிறைய விரும்புகிறாங்க. சகோதரர்களுக்கு நிறைய உதவணும் அப்படின்ற பங்காளிகளை அரவணைச்சு போகணும். ஒரு தடவை கூட குலதெய்வ வழிபாடு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஆழமாக கொடுக்கக்கூடியது வந்து அந்த செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய்க்கு வந்து பொதுவாக நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீருடை பணியாளர்கள் எல்லாருமே வந்து செவ்வாய்க்குள்ளே தான் வர்றாங்க. இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணக்கூடிய இராணுவ வீரர்கள் அவர்களுடைய அந்த சுக துக்கங்களில் கலந்துக்கிறது, போலீஸார் அவர்களுடைய சுகதுக்கங்களில் கலந்துக்கிறது, அதுக்கப்புறம் காவலாளி ஹோட்டலில் இருப்பாங்க, லாட்ஜ் விடுதிகளில் இருப்பாங்க. அவங்க மிஞ்சி போனால் என்ன கேட்க போகிறார், அந்த பார்க்கிங் நேரத்தில் ஏதோ ஒரு உதவி கேட்பார். இதெல்லாம் செய்ய செய்ய அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு பலமாகிக்கிட்டே இருக்கும். சுப்பிரமணிய கடவுளை நீங்கள் விடாமல் கும்பிட்டுக்கிட்டே வரணும். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி கவசங்களை வாங்கி தானம் தர்மமாக கொடுத்துக்கிட்டே வரணும். முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போய் சிவப்பு அரளிப்பு மாலை வாங்கி போட்டு உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணும். வேல் வைத்து பூஜை பண்ணிக்கிட்டே வரணும். இதெல்லாம் செவ்வாயை வந்து நல்லா பலப்படுத்திக்கிட்டே இருக்குது. இது சொல்லாமலே செய்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இதை மேற்கொண்டு மெருகேற்றி அதுக்குரிய நட்சத்திர நாள்களில் செய்யும்போது இன்னும் சிறப்பு. அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சஷ்டி திதி அன்னைக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பொதுவாக வந்து இந்த செவ்வாய் ஓரைகளை நீங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வாய்னா வெறுவா, செவ்வாய்க்கிழமை செய்கிற காரியங்கள் வெற்றியை தராது அப்படிம்பாங்க. நிறைய செவ்வாய்க்கிழமைகளில் பூமிக்கு காரகனான நிலமகனுக்கு சொந்தக்காரனான அந்த முருகனுக்கு ஆதிபத்தியம் பெற்ற அந்த செவ்வாயினுடைய நாளிலே தொடங்கக்கூடிய காரியங்கள் ராஜ அலங்காரமான ஒரு வெற்றியை பெறுது. அப்போ கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு 10க்கு அதிபதி செவ்வாய், 5க்குடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் அப்படியே 7ல் உச்சம் பெற்று மகரத்தில் உட்காந்து ஒரு ராசிக்கு கேந்திரத்தில் உட்காரும் பொழுது நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பொருள் வாங்கினா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தங்கம் வாங்கினா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிலம் வாங்கணும்னு கொஞ்சம் காசை சேர்த்து வச்சா நிச்சயமாக நீங்கள் வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கடகராசி கடகலக்கணக்காரர்கள் பெறுவார்கள். கையிலே சிவப்பு கயிறு அணிந்து கொள்வது, முருகனுடைய படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிறது, இதெல்லாமே வந்து அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாய்ங்கிறதே நிலத்துக்கு அக்னி தத்துவத்தினுடைய ஒரு ஆதிக்க கிரகம். அது வந்து அக்னியை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். பூமிங்கிறது நிலம், நில தத்துவம். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு பூமி உருண்டை லோகோவை வாங்கி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வெறும் பாதத்தில் புல்வெளிகளில் கொஞ்சம் நேரம் நடந்து போகிறது, இதெல்லாமே இவர்களுக்கு செவ்வாயை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள். உணவிலே துவரம் பருப்பை அதிகமாக எடுத்துக்கொள்வது, சிவப்பு நிற ஆடைகளை அதிகமாக உபயோகப்படுத்திக் கொள்வது, இதெல்லாமே செவ்வாயினுடைய பரிகாரங்கள். சரி, இப்போ சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன? சந்திரனை இவர்களை சந்திரன் ஆக்டிவேட் பண்ணுவார். என்ன கேட்டிங்கன்னா, அவர் ஒவ்வொரு வீடாக போயிட்டு வர்றதுனால, ஒவ்வொரு ராசிகளை டச் பண்ணிட்டு வர்றதுனால 2 நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு புத்தி மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கெலாம் காரணம் இந்த சந்திரன் தான். அதில் இந்த சந்திராஷ்டம அன்னைக்கெல்லாம் ரொம்ப போட்டு கடகராசிக்காரர்களை படுத்தி எடுத்துப்படும். என்ன பேசணுங்கிறது நமக்கே தெரியாத அளவுக்கு கடகராசிக்கு ஒரு குழப்பங்களையெல்லாம் அந்த சந்திரன் கொடுக்கறதுனால கூடுமானவரை சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு கடகராசிக்காரர்கள் முக்கியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது என்பது நல்லது. முக்கியமான விஷயங்களை ஒத்தி போட்டுறணும். சந்திரனாலே உணவு, சந்திரனாலே அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, உணவுப் பொருட்களை அதிகமாக தான தர்மங்கள் செய்கிறது. அது வந்து நீர் தத்துவத்தினுடைய அடிப்படையில் வர்றது கடகம். அதனால் நீர்வாழ் உயிரினங்கள், மீனுக்கு பொறி வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்கிறது. எல்லாத்த விட ஒரு மனுஷன் போதுன்னு சொல்கிறது வயிறு நம்ப சாப்பாடு போட்டால் போதுன்றுவாங்க, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அப்படி செய்யும்போது இந்த கடகராசிக்காரர்கள் அதில் இந்த பூசம் பாருங்கள், கடகத்தில் ஒரு பூசம் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், வடலூரில்
மிகப்பெரிய ஒரு விசேஷம் தைப்பூசத்தன்னைக்கு நடக்குது. எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு வந்து வள்ளலார் ஐயாவினுடைய அந்த சபை இருக்கு, அருட்பெருஞ்சோதி அந்த சபை இருக்கு. அங்கே போய் உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு நேரத்துக்கு தேவையான சைவ சாப்பாடு பரிகாரங்களை கடகராசி கடகராசிக்காரர்கள் செய்து வரும் பொழுது, அது பரிகாரமாக நினைக்காம தொண்டா நினச்சி செய்யும் வரும்போது அந்த ஜோதி ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு வள்ளலார் கோயில் பக்கத்தில் இருக்கும், ஒரு சபை இருக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து தயவு இல்லத்தில் போய் நீங்கள் தயவு செய்ய செய்ய தொண்டு செய்ய செய்ய உங்களுக்கு சந்திரன் பலமாகிட்டே இருப்பார். எல்லாத்துக்கும் மேலே இந்த சந்திரனாலே தாய்மையை சொல்லக்கூடியது. இன்னைக்கு பசு தான் நமக்கு, கோமாதா, அதை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். காமதேனு உருவம் வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜையில் வச்சு, வெளிநாட்டில் இருக்கேன் நான் வந்து தினசரி கோவிலுக்கு போக முடியல, கோவிலே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து காமதேனுவை வாங்கி வச்சு, கடகராசி கடகலக்கணத்திலே பிறந்தவர்கள் திங்கக்கிழமைகளில் சோம வாரத்தில் சந்திரனுடைய ஓரை காலங்களில் தொடங்கி அப்படியே நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வர 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 மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு சந்திரன் அம்சமாக வர்றதுனால இந்த 15 நாள் காசு இருக்குது, 15 நாள் காசு இல்லாமல் போயிடுது, 15 நாள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்குது, 15 நாள் வாழ்க்கை துக்கமாக இருக்குது, 15 நாள் எல்லாரும் நல்லா பேசுகிறேன், 15 நாள் எல்லாரும் நம்ம மேலே காயப்படுத்திக்கிட்டே இருக்கா, என்னையா காரணம், சந்திரன் வந்து எங்களை நல்லதே பண்ண மாட்டாரா அப்படின்னு குழப்பங்கள் கூட காமதேனு பூஜையால், பசுவிற்கு பழங்கள் கொடுப்பதால், பசுவிற்கு கீரை வகைகள் கொடுப்பதால் பெரிய மாற்றங்களை அன்றைக்கு தேதிக்கு உங்களுக்கு கொடுத்துரும். மனசு கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்ச நேரம் பசு மடிய பசுவை பார்த்து கொண்டே இருக்கலாம். கடகராசி கடகலக்கணத்திலே பிறந்தவர்கள் அந்த கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பசுக்கிட்ட அந்த கோமாதா கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு படம் இருக்கும். அது வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். சரி, இப்போ 3 கிரகங்களுக்கும் உங்களுடைய வாழ்வியல் ரீதியாக நீங்கள் என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ இந்த 3 பேருமே நம்மளுடைய ராசியில் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எந்த கோவிலுக்கு போகலாம் சார்? நிறைய கடகராசிக்காரர்கள் கோவில், அது ஒரு பெரிய அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அதில் நம்ம ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு கோவில் சொல்கிறோம், பாவகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம், உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி கிரகச்சேர்க்கைகள் அடிப்படையில் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சாதாரண நிலையில் இருந்தாலும் இவர்களுடைய பார்வை பட்டுட்டா நீங்கள் வந்து நல்ல செல்வந்தரா வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய 3 பேர், முத்தான 3 பேர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசியாதிபதி கடக லக்னத்திற்கு ராசி லக்னத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன், அம்மா வந்துடுறாங்க, தாயார் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அகில உலகத்தையும் காக்கக்கூடிய ஆதி வராசக்தி அன்னை தேவி வந்துடுறாங்க, சந்திரனுடைய அம்சம். 5க்கு அதிபதி செவ்வாய், அவரே மேஷத்திற்கும் தொழிலுக்கும் ஆதிபத்தியமாக வர்றாரு. செவ்வாய் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு முருகபெருமான் வந்துடுறாரு. அடுத்து 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற குரு, அவரே உங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொடுத்து நிதி நெருக்கடிகள்லாம் கொடுத்தாலும் கூட பாக்கியாதிபதியாகி பாக்கியஸ்தானத்திற்கு 5ல் வந்து உச்சம் பெறதுனால அந்த குருவினுடைய அருளும் உங்களுக்கு, ஒரு சித்தர்களுடைய அருளும் உங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த 3 கிரகமும் பலமாயிருது இல்லையா? பராசக்தி, அதே போல் முருகப்பெருமான், அங்கே வந்து உங்களுக்கு குருவோட அருள், இப்படி ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் அந்த பழனி. அந்த பழனியில் பாருங்க, திரு ஆவினன்குடி, அங்கே வந்து முருகப்பெருமான் இருக்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே சனி பாதிப்பை கொடுப்பாருன்னு சொன்னா அந்த கோவிலில் சனி பகவான் கிழக்கு முகம் பார்த்து தனித்த சனீஸ்வரனாக இருக்கிறார். அவர்கிட்ட போய் எழுதிவத்தை போட்டுட்டு ஐயா கொஞ்சம் பாதிப்பை குறைச்சி விடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறோம். அடுத்து செவ்வாய் யோககாரகராக இருக்கிறாரா, முருகப்பெருமானுக்கு போய் கொஞ்ச நேரம் ஒரு 40 நிமிஷமாவது கோயிலில் இருக்கணும். எதனாலதான் முருகன் கோயில் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கிறது முக்கியமான காரணமே, நீ வந்தோடனே போயிடக்கூடாதுப்பா, கொஞ்ச நேரம் என்கிட்ட இருந்துட்டு போன்னு முருகன் சொல்லாமல் சொல்கிறாரோன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு 40 நிமிஷமாவது அந்த முருகன் கோயிலில் நீங்கள் வந்து இருக்கணும். இருந்துட்டு முருகனை நல்லா பார்த்து, முதல்ல முருகப்பெருமானுடைய பாதத்தை பார்த்துட்டு எடுத்தோடனே கிரீடம் இருக்கான்னு பார்க்கக்கூடாதுங்க. எடுத்தோடனே முருகன்ட்ட பாத தரிசனம் பார்த்து, வேல் தரிசனம் பார்த்து, அப்புறமா கிரீடம் இருக்கிறாரா, அவர் என்ன கோலத்தில் இருந்தால் என்ன கோலத்தில் இருந்தாலும் உங்களை ராஜகோலமாக மாற்றக்கூடிய பொறுப்பு முருகனுக்கு உண்டு, கடகராசி கடகலக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு. அதனால அந்த முருகனை பார்த்து தரிசனம் பண்ணணும். அடுத்து அந்த கோவிலுக்குள்ள காமதேனு இருக்குது. ரொம்ப பேர் சுற்றிட்டு வேக வேகமாக வர்றதுனால நம்ம ஆளுகளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. உள்ளே போய் அப்படி சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தியெல்லாம் கும்பிட்டுட்டு துர்க்கை கிட்டெல்லாம் வரும்போது ஒரு விக்கிரகங்கள் அழகாக அப்படி ஜன்னல் கம்பி மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் காமதேனு அப்படின்னு இருக்கும். ஏன்னா உங்களுடைய சந்திரன் அம்சம். அந்த காமதேனுவை வழிபாடு பண்ணிட்டு சக்தியை பார்க்கணும்ல, போய் பார்க்கணும்ல. நீங்கள் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வலது பக்கத்தில் அன்னை மீனாட்சி சொக்கநாதர் அற்புதமாக உட்கார்ந்துருக்குறாங்க. பழமையான ஸ்தலம். அங்கே போய் மீனாட்சி தேவியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமேல முருகப்பெருமானுடைய அண்ணன் விநாயகர் பெருமானையும் அங்கே பார்த்துக்கிட்டு அப்புறமா மலைக்கு போயிட்டு, குருவோட பலம் வேணும்ல, அங்கே தான் உட்காந்துருக்கிறாரே போகர் ஐயா, நவபாஷாணத்தில் முருகனை செய்து இன்னைக்கு அகில உலகங்களையும் கட்டி ஆளக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கும் எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடிய முருகப்பெருமானை வடிவமைத்த போகர் ஐயாவினுடைய ஜீவசமாதி, அவருடைய சிஷியரான நாங்களெல்லாம் கொண்டாடக்கூடிய, எங்களையெல்லாம் வழி நடத்தக்கூடிய புலிப்பாணி சித்தருடைய ஜீவசமாதி அடிவாரத்தில் இருக்குது. அங்கே ஒரு அம்மா இருக்குது, தொட்டிச்சி அம்மா. அந்த கோயிலை சுற்றியே அம்மா தான், மேலே தான் அப்பா, கீழே எல்லாம் அம்மா தான்.
அதை ஃபுல்லாக நல்லா கும்பிட்டு இங்கிட்டு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வனதுர்க்கை அம்மன், இங்கிட்டு பார்த்தா மைஷாசுரவர்தினி, அப்படியே பூராமே ஒரு கம்பீரமான பெண் தெய்வங்கள். இங்கிட்டு பார்த்தா தொட்டிச்சி அம்மன், இங்கிட்டு பார்த்தா மீனாட்சி. எத்தனை நம்ம போகிறது முருகனை பார்க்க போவோம், ஆனால் நம்ம முருகனை பார்த்தாலும் நம்மளையெல்லாம் அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்கள் அப்படியே வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா மாபெரும் வெற்றிகளை குவிப்பது, செல்வ வளத்தை ஈர்ப்பது என்பது மிகப்பெரிய நன்மைகளை தரும். சார், இப்போ எந்த கோவிலுக்கு போய் வணங்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. இன்னும் கடகராசிக்காரங்க வந்து எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் கவனமா இருந்தாங்க அப்படின்னா எளிமையான முறையில அவங்களுக்கான அந்த ராஜ பதவி அது எல்லாமே கிடைக்கும் சார்? அதாவது இந்த குரு அப்படின்றது 6க்கு அதிபதியாக வர்றாரு. ஒரு உடல்நிலையில பாதிப்பு ஏற்படும். ஏதாவது மன கஷ்டம் வந்துட்டா அடுத்து பொருள் கஷ்டம் வரும், பொருள் கஷ்டம் வந்துட்டா உடல்நிலை கஷ்டம் வரும். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஒரு தலைவலியாக இருந்தாலும் என்னத்தையோ ஒன்று மாத்திரையை போட்டோமா சரி பண்ணுமா குடும்ப பொறுப்பு ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு தன் உடல்நிலையில் அக்கறை செலுத்துவது அவர்கள் கிடையவே கிடையாது. அப்போ முதல்ல இவர்களுடைய உடல்நிலைக்கு கடகராசிக்காரர்கள் தினசரி, உங்களுக்கு சனி வந்து 7, 8 கூடையவராக வர்றதுனால நீங்கள் வந்து எல்லா திறமைகள் இருந்தாலும் ப்ரெசென்ட் பண்ண போகிற நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமையோ உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகளை தள்ளி போயிடலாம். அப்போ நீங்கள் வந்து தினசரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு மன சந்தோஷமான விஷயங்களை உங்களை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் செஞ்சுக்கணும். அடுத்து இந்த பாசம், ரொம்ப பாசம் காட்டி ரொம்ப பந்தபாசத்துக்கு காட்டுறது தப்பு இல்லை. நீங்கள் காட்ட அது போயிட்டே தான் இருக்குது, ரிட்டர்ன் வரவே வராது. அது கடகத்தினுடைய ஒரு அமைப்பு. அதனால அந்த பாசங்கிறது எங்கே காட்டணுமோ அங்கே காட்டுறது, இது வந்து கடகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அதை சரி பண்ணிக்கிட்டாலே பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சுக்கிர பகவான் 4க்கு அதிபதியாகி 11க்குடைய பாவியாகவும் வர்றாரு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சுக்கிரனாலே சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஈஸியாக ஒருத்தரை வந்து நம்ப மாட்டேன் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு படக்குன்னு நம்பிடுறது. 10 தடவை யோசிக்கிறது, 11ஆவது தடவை உடனே எது பாதகமோ அதில் போய் ரொம்ப முடிவை எடுத்துறது. அப்போ அந்த பளிச்சுன்னு தெரிகிறவங்க, பாலிஷாக பேசுகிறவங்க, ரொம்ப பகட்டாக இருக்கிறவங்க, இவர்கள்ட்ட போய் ஈஸியாக மனசை கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு கடகத்துக்கு உண்டு. பணத்தையும் சரி பொருளையும் சரி தன்னுடைய வாழ்க்கையும் சரி, அந்த விஷயத்தில் கடகம் தெளிவாக இருந்தால் வாழ்வில் வெற்றி உறுதி. சரி, இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நிறம் எண் அப்படின்னா அது என்னென்ன விஷயம்? நிச்சயமா கடகராசி அப்படின்னு சொன்னாலே நம்ம செவ்வாயை சொல்லிட்டோம், 5ஆம் இடத்து செவ்வாயை சொல்லிட்டோம். செவ்வாய்ங்கிறது ஒரு பவள நிறம், சிவப்பு நிறம், இதெல்லாமே இவர்களுடைய ஆதிக்கம். அதையெல்லாம் இவர்கள் பலப்படுத்த, அந்த செவ்வாயினுடைய ஆதிக்க எண் 9வது எண்ணை இவர்கள் பலப்படுத்த பெரிய நன்மைகள் உண்டு. ராசியாதிபதி சந்திரனா வர்றாரு. அவர் வந்து வெண்மையிலேயே அவர் ஒரு மாதிரி அந்த வெண்மை நிற, அதாவது வெண்ணெய் கலர்னு சொல்லுவாங்க, பட்டர் ஒயிட், இதை வந்து இவர்கள் பயன்படுத்திக்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மையை அவர்களுக்கு தேடி கொடுக்கும். சந்திரன் வந்து ஆதிக்க எண் வந்து 2, கல்லில் வந்து முத்து சொல்லுவோம். அதே நேரத்தில் உங்கள் லக்னத்தின் அடிப்படையில், இப்போ நீங்கள் கடகராசி கடக லக்னமாக இருந்தால் முத்தை தேர்வு பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ராசி லக்னம் மாறும் பொழுது அதில் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதில் ரொம்ப பேர் கேட்குற கேள்வி வந்து, நான் வந்து வெள்ளியை பயன்படுத்தி கொள்ளலாமா, எனக்கு வந்து அந்த லோகத்தில் வெள்ளி ஆதிக்கம் செலுத்துமா அப்படின்னா, சுக்கிரன் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பிளானட். ஒருவேளை நீங்கள் வந்து கடக ராசியில் பிறந்து துலா லக்னம், ரிஷப லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னமாக இருந்தாலும் கூட 50% தான் வேலை செய்யும். அப்போ வந்து நீங்கள் தங்கத்தினால் ஆன உலோகத்தை பயன்படுத்தி கொள்வதா, எங்கே இப்போ இருக்கிற விலையில் தங்கம் வாங்க முடியுது அப்படின்னா, நீங்கள் வந்து இறைவனை சரணாகதி பண்ண போனால் தங்கம்னா எதை வேணாலும் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார். அதனால நீங்கள் வந்து அந்த தங்கத்தில் செய்யப்பட்ட லோகங்களை பயன்படுத்தி கொள்வது இவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும். அதுக்கப்புறம் எப்பயுமே கடகராசி கடகலக்கணக்காரர்கள் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு தண்ணி கேனு, அது வந்து நீர் ராசி அப்படிங்கிறனால அந்த தண்ணி வந்து வெளியில் தெரிகிற மாதிரி கேனாக இருக்கணும், அல்லது சிவப்பு நிற கேனாக இருக்கணும். இதை கையில் வச்சுக்கிறதுலாம் ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து ஏதாவது ஒரு வாசனாதி திரவியங்களை கலந்து அருந்தி வருவது, அதெல்லாம் கடகத்துக்கு வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜீரகம் பிடிச்சிருக்கா ஜீரகம் போட்டுக்கிறது, துளசி பிடிச்சிருக்கா துளசி போட்டு, இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இது வந்து ஒரு கோவிலுக்குள்ளே போனால் நமக்கு ஒரு மனசு நிம்மதியாகுதுல்ல, அது மாதிரி கடகராசி கடகலக்கணக்காரர்கள்ட்ட ஒருத்தர் பழகும் பொழுதே அந்த ஒரு பாசிட்டிவாக தன்னிடமிருந்து கடத்துவது இயல்பாகவே இருப்பதனால் மேற்கொண்ட பரிகாரங்களை எல்லாம் செய்தால் இன்னவர்களுக்கு பாசிட்டிவ். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பாசிட்டிவாக உள்வாங்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு வர நெகட்டிவை நீங்கள் அங்கேயே நிறுத்திக்கிறதுக்கு வாழ்வியல் பரிகாரங்களை செய்யும்போது அவன் அந்த எல்லையோடு ஓடி போயிடுவான். அந்த எல்லையில் இருக்கிற காளி அங்கேயே பழிவாங்கி அவர்களை அனுப்புகிற மாதிரி உங்களுக்கு நல்லதை மட்டும் உள்ள கொண்டாந்து கடத்துவதற்கு இந்த பரிகாரங்கள் எல்லாம் பலன் தரும். கடகராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இந்த காணொளி கடகராசிக்காரங்க கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கான ஆகச்சிறந்த பொக்கிஷம் இதுதான். A to Z உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும், பிரச்சனையை கண்டு பயந்துடாதீங்க, உங்களுக்கான தீர்வுகளும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகப்பெருமான ஒரு தடவை பழனிக்கு
போயிட்டு வந்தீங்கன்னா பழனிமலையில இருக்க முருகனை பார்க்க படியேறி போற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் இனி ஏற்றம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுல சொன்னீங்க. ஒரு சின்ன கருத்து, நான் பழனியிலேயே தயா பிறந்தேன், தினசரி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. எந்த தெய்வத்தையும் நம்ம எத்தனை தடவை போறோங்கிறது முக்கியம் இல்லை, மனசார என்ன மனசுல போறோங்கிறது முக்கியம். மனசார போனா நிச்சயமா மாறுதுங்க. மாறினவர்கள் இருப்பதனால தானே இன்னைக்கு வரையும் பூமியில எங்கேயாவது எல்லாமே வளர்ச்சி ஆயிட்டு தானே கண்டிப்பா இருக்கு. சார். அது நிச்சயம் மாற்றம் வரும். எல்லா விஷயத்துலயும் உங்களுக்கான ஏற்றம் இருக்கு. பாசம் வைக்கிறதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டியை ஸ்கிப் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இதை பார்க்கிற கடகராசிக்காரர்கள் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றி ஒரு ஆகச்சிறந்த வெற்றியை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த பல தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. கலைமாமணி ஜாகிர் உசேன் அவர் ஆடினால் அவரோடு சேர்ந்த ஆடக்கூடிய அளவிற்கு ஆட்டத்தை தூண்டுகின்ற ஒரு பெரிய ஆட்டநாயகனுக்கு விருது வழங்குவதிலே பெருமை அடைகிறேன். Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல Strength எனக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.